வீட்டில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமையா இருப்பீங்க? ஐயா, உங்களுக்கு தெரியாததா, தண்ணி எப்பயாவது தான் வருது. வேலைக்கு போனோம்னா தண்ணி கிடைக்காது, தண்ணி கிடைக்கணும்னா வேலைக்கு போக முடியாது. Pulse is going down, ma'am. Slowly pulse is going down. Patient is dead, ma'am. தம்பி, நேர் சாரை பார்க்கணுமே. டிஃபன் சாப்பிட்டீங்க? டிஃபன் சாப்பிட்டாராப்பா? இன்னும் முடிக்கல. ஏடுகுண்டில் வாடா. நல்லவங்கெல்லாம் கெட்டு போகணும், கெட்டவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். పాలసీ సూపర్ పాలసీ. என்னையா பாலிசி பேசிட்டு இருக்கியா? எல்ஐசி பாலிசியா? అదేం లేదు. నువ్వు టిఫిన్ పూర్తిగా చేసావా இல்லை பாதியிலே வந்துட்டியா? அதெல்லாம் ஐயா, வணக்கம் மேயர் ஐயா. யார் நீங்க? என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, நான் சாரோட தொகுதி. நேற்று ராத்திரி எங்கள் தெருவில் கார்பரேஷன் பைப்பில் தண்ணி வரல. அதனால ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பரிதாபமாக செத்து போச்சு. யோ, தண்ணி பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்கு. பாக்கெட்லேயும் தண்ணி இல்லை, பக்கெட்லேயும் தண்ணி இல்லை. அதுக்கு அண்ணன் என்ன பண்ணுவார்? யோ, நான் மேயர்னா மேகத்துக்கு மெயில் போட்டா வானம் ரெண்டா பொழந்துக்கிட்டு மழை கொட்டுன்னு கொட்டுமா? ఏమండి రెడ్డి గారు బాగున్నారా? ஏமா, உன்னை பார்க்காம நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? அப்பப்போ ஆஃபீஸ் வந்து தலையை காட்டு போகிறது. தலையை மட்டும்தானே? நீ டிஃபன் சாப்பிட்டேல்ல? குங்ஃபு நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஏன் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போகிறதானே? டைம் இந்தா அட்வான்ஸ் பெட்டுக்கோ. சாரி யாரு? ஏதோ பைப்பில் தண்ணி வரலையா, ப்ராப்ளம். நான் ஒரு குழந்தை உயிரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறீங்க. நாங்களும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பற்றி தான் பேசிட்டு ஐயா, ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் பொறுப்பாக நடந்துக்க தெரியல. என்னையா பொறுப்பு பருப்புன்னுக்கிட்டு நான் வேணா மேயர் பேஜ் ராஜா விட்டா நீ மேயர் ஆயிடுறியா? அப்படியே மேயர் ஆகி மேட்பர் ஆகி அந்த குழந்தை உயிரை காப்பாத்திடுறியா? கரவேட்டி கட்டி இருக்கின்ற திமிரு. கரை வெடி பிரச்சனை. இந்தா இப்போ பேசலாமா? சூப்பர்ரா, பிரிச்சுடா. யோ, தண்ணி வரும்போது தான் வரும், வராதப்ப வராது. சும்மா குழந்தை உயிர் போச்சு முட்டு போச்சுன்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் வையன், வேற மாதிரி ஆயிடுறோம். யோ, லோ கிளாஸில் தண்ணி ஓடனா டாஸ்மேக் போ, ஹை கிளாஸில் தண்ணி ஓடனா எலைட் டாஸ்மேக் போ. எப்படி வசதி? சிரிப்பா இருக்கா? உங்களையெல்லாம் எங்கே மீட் பண்ணணுமோ அங்கே மீட் பண்ண. போ. அதான் டோட்டல் அவுத்தாச்சு இல்லை, வேற எங்க போய் பார்க்க போறாரு அவரு? ஏய், இதே பார்க்க சரிக்கல, நீ வேற பொசுக்கிட்டு அவுத்த ஒரு மூஞ்சில தூக்கி எறிஞ்சுட்ட. ஜட்ஜே வணக்கம். ப்ரொசீட். இதை பற்றி புகார் கொடுக்கலான்னு மேயர் ஆஃபீஸ் போனேன். அரை மணி நேரமாக உட்காந்துருக்கிறேன். மேயர் டிஃபன் சாப்பிட்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி, உண்மையிலேயே அவர் டிஃபன் சாப்பிட்றாரோன்னு நினச்சிக்கிட்டு நானும் உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே கூப்பிட்டாங்க. போய் நடந்ததை சொன்னேன். அப்போ என்னை கேலியும் கிண்டலுமா பேசி அசிங்கப்படுத்தினேன். அப்போ திடீர்னு ஒரு லேடி வந்து அவர் பெட்ரூமில் இருந்து வெளியே வந்து, மேயர்காரு ஒஸ்தானண்டின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு வெளியே போச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது டிஃபன்னா என்ன அர்த்தம். யோ, இங்கே வாயா. டிஃபன்னா என்னையா? டிஃபன் சார், லஞ்சு சார். அப்போ ஃபுல் மீல்ஸ்னா? அது மேர்கிட்ட தான் கேட்கணும் சார். ஆமாங்க சார். நம்மளுக்கு டிஃபன் சாப்பிட்டாலே வயிறு கடமுடாங்குது. நாள் முழுக்க டிஃபனும் லஞ்சுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா
ஒரு மாநகர தந்தை மக்கள் பிரச்சனையை எப்படி தீர்ப்பாரு? ஐயோ சரி சரி கோவப்படாதீங்க, விஷயத்தை சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஆ உதாரணத்துக்கு ஒரு சோப்பு. ஆ பணம் கொடுத்தா சோப்பு கொடுக்கணும்ல? கொடுக்கணும். கொடுக்கலன்னா சீட்டிங்கு 420. எத்தனை வருஷம் போடுவீங்க? 2 வருஷம் கழித்தீங்கணும். அதே மாதிரி ஆ கார்பரேஷனுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தரம் ஆ. நாங்க தண்ணி வரி கட்டுறோம். ஆ. அவங்க தண்ணி கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும். கொடுக்கலன்னா அதுவும் பெரிய சீட்டிங் தான். அப்ப இவருக்கு பேர் என்ன? அவரும் 420 தான். எச்சையா சொல்லு. யார பார்த்து போட்டு நீ சொல்றீங்க? மேயர் தானே? ஆமா. அவர் வரி கட்டியிருக்காரு இல்லையா? ஆமா. தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? நீ மேயருங்கிறதுனால போட்டு ஆட்டுவாங்களா? இந்த பாரு, நீயே ஜெயிலுக்கு போய்தான் அவனும் களி தின்னுதான் ஆகணும். நீ மேயருங்கிறதுனால நல்ல நெய்யை போட்டு களியை கிண்டி தர சொல்ற. ஓகேயா? என்ன மறப்பு? என்ன ஜட்ஜையா புரியாம பேசுறீங்க? பருவமழை பெய்யல, ஏரி குளத்துல தண்ணி இல்ல, எங்கேயாவது நோண்டியா கொடுக்க சொல்றியே? நோண்டணும். எங்க போய் நோண்ட? எங்கேயாவது போய் நோண்டு. பக்கத்து மாநிலத்துல அவன் அணையை கட்டி மக்களுக்கு தேவையான தண்ணியை தந்துட்டு இருக்காயா. ஆனா இங்க என்னடா கட்டிக்கு வாங்கிட்டு ஆ. ஏரி பூரா பிளாட் கட்ட விடுறாங்க, காலேஜ் கட்ட விடுறாங்க. அப்புறம் ஜனங்களுக்கு எப்படி தண்ணி வரும்? பாயிண்ட் பிடிச்சு பேசுறானே. இவருடைய வழக்கும் வாதமும் நியாயமா தான் இருக்கு. தண்ணி வரி வசூலிச்சா எப்படியாவது தண்ணி கொடுத்துதான் ஆகணும். முடியலன்னா தண்ணி வரி வாங்கவே கூடாது. ஏரியில தண்ணி இல்ல, மழை பெய்யல, இந்த மாதிரி சாக்கு போக்கு ஒரு மேயர் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆகவே இன்று முதல் சென்னை மாநகரில் தண்ணீர் வராத வீட்டுக்காரர்கள் கன்சியூமர் சட்டப்படி வரி கட்ட தேவையில்லை என்று தீர்ப்பளிக்கிறேன். செம்ம. ஜட்ஜு கொஞ்சம் இப்படி வாங்க. உங்க வீட்டு அட்ரஸ் என்ன? எதுக்கு கேக்குற? புடுங்கிறதுக்குதா பைப்பு. ஒருவேளை பிடிக்கிருவானோ? சார், ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கியிருக்கீங்க. இது மக்கள் மத்தியில பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அதுக்காகத்தானமா அந்த கேஸே போட்டேன். சார், இந்த தீர்ப்பு அரசியல் அதிகாரிகளுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. அதனால ஃபியூச்சர்ல எதுவும் மிரட்டல் வரும்னு உங்களுக்கு பயமா இல்லையா? பயமா? பயம்னு ஒன்று இருந்தா பப்ளிக் லைஃபுக்கே வரக்கூடாதுன்னு நான் சின்ன வயசா இருக்கும்போதே ராஜாஜி சொன்னதே மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு 14 வயசு இருக்கும். அப்போல்லாம் 10 படி அரிசிக்கு மேலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்றது சட்டம். ஆனால் ஒரு நாள் எங்கள் நிலத்துல இருந்து 10 படி அரிசியை முறையாக எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் போனேன். ஆனால் ஒரு தாசில்தார் நான் என்ன சொன்னாலும் கேட்காம என்னை டார்ச்சர் பண்ணி என்கிட்ட அரிசியை பிடுங்கிட்டு போயிட்டார். அன்னைக்கு ராத்திரி எங்கள் வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க. எனக்கு மட்டும் தூக்கமே வரல. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் 3 பைசா கார்டு வாங்கினேன். அந்த தாசில்தார் மேலே கம்ப்ளைண்ட் எழுதி கலெக்டருக்கு போஸ்ட் பண்ணேன். ஒரு நாள் திடீர்னு என் தாசில்தாரும் அவர் ஒய்ஃபும் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. தம்பி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு வேலை கிடைக்கும், இல்லைன்னா நான் தெருவில் தான் நிற்கணும்னு சொல்லி வாங்கின அரிசியை திருப்பி கொடுத்துட்டு போனார். அந்த புள்ளியில் ஆரம்பிச்சது தான் இந்த புது வாழ்க்கை. சார், டிக்கெட் போட சொன்னா டிக்கெட்ல போடாத சார். கிளம்பி டிக்கெட் வாங்க வேண்டிய வயசுல டிக்கெட் அவனுக்கு. கிளம்பு கிளம்பு. வர்றா. என்ன சார், யார் நீங்க? எந்த ஊருக்கு டிக்கெட்? எனக்கு கேள்வி கேட்டா பிடிக்காது. நான் முன்னாள் மாவட்டம், இந்நாள் எம்எல்ஏ, நாளைய சிஎம். ஏய், உங்க மாமனார் நான் சீன் போடுறானே? சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என் மாமனார் இந்த வயசுலயும் நியாயம் தர்மம்னு போராடிட்டு இருக்காரு. நான் அவர் கூட நிக்கலனாலும் குறுக்க நிக்க கூடாதுன்னு பாக்குறேன். எவன் வீட்டுல தண்ணி வந்தா என்ன, வரலனா என்ன? துண்ணமா, தூங்கணுமா, வேண்டாமான்னு இல்லாம தேவையில்லாத வேலை பண்ணின்னு இருக்கான். இதை விட டீசெண்டா என்னால சொல்ல முடியாது. இதுதான் உங்க டீசெண்டா? சரி, இதே மாதிரி டீசெண்டா நானும் சொல்லிடுறேன். தயவுசெய்து வெளியில போங்க. நான் பலவளர்லாம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இல்லை, ஒரே பாயிண்ட் எடுத்தேன். நோ வாட்டர், நோ டாக்ஸ். கேட்க மாட்டா என்ன? யாரா அது? லோடா விஜய் ஆண்டனி சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன பிரச்சனை? ஏன் வேலை அடிக்கிறீங்க? சார், உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார், நீங்க கிளம்புங்க.
தம்பி அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், பாவம் வயசானவர், விட்டுருங்க. சார் வயசான மாதிரி நடந்துக்கிறான் சார், விடுங்க சார். சொல்லிக்கிட்டேன் சொன்னா கேட்க மாட்டேன், கையெல்லாம் இவங்க கூட இருக்கு சார் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அடி எதுவும் பட்டிருக்கா பார்த்து வாங்க. ஏன் சார் இந்த வயசுல இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அதெல்லாம் பார்த்தா ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமாப்பா? எனக்கு பழகி போச்சு. ஷூட்டிங் டைம் ஆச்சு, மேனேஜர் ஃபோன் பண்ணாப்புல. நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணிட்டுமா சார்? இல்லை தம்பி, நீங்கள் புறப்படுங்க சார். அப்போ நான் கிளம்புறேன். ஏய் பிள்ளைக்கு உடம்பு சொல்ல சொன்னல? ஆமாம் மேடம். பிள்ளைக்கு உடம்பு சொல்ல இங்கே உட்காந்துருக்க, கிளம்பு போ, போய் பிள்ளைய பாரு, போ போ Okay, madam. போ. ஏய் நீ போய் சாப்பிட்டுட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு பொறுமையாக ஒரு 7-8 மணிக்கா வா, கிளம்பு. அப்துல் வரேன் மேடம். நீ இன்னைக்கு லீவ் கேட்டல? கேட்கவே இல்லையா? ஏய் நீ கேட்ட லீவு, கிளம்பு. மோஸ் மேடம் எந்த ஊர்? வந்தவாசி ஆ வந்தவாசி மேடம். சரி உட்காரு. இல்லை வேணாம் மேடம். உட்காருடா, பரவாயில்ல மேடம். உட்காருடா. மேடம் இந்த பாரு, நான் சொல்கிறபடி கேட்டால் உனக்கு நல்லது, இல்லை வந்த வழியே வந்தவாசிக்கு அனுப்பிடுவேன். ஐயோ மேடம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம். அப்போ நான் சொல்கிறபடி கேளு. சரி மேடம். சரியா? சரி மேடம். வா, உடம்பெல்லாம் வலிக்குதுடா, கொஞ்சம் கையை அமுக்கி விட. அமுக்குடா, இது வரைக்கும் தான் கையா, ஃபுல்லாக அமுக்குடா. நான் எப்படி இருக்கேன் சொல்லுடா, பார்க்க நல்லா இருக்கனா? மேடம் எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் மேடம். சூப்பர்டா, சில விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா, அப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும், பொண்டாட்டிக்கும் சொல்லி கொடுக்கலாம். இதோ பாரு, நான் சொல்கிறபடி கேட்டா உனக்கு நல்லது. இப்போ நீ டிரைவராக இருக்க, அப்புறம் ஏட் ஆகலாம், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். என்ன? குட் பை. சே, என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்லை ப்ராஸ்டியூஷன் சென்டரா? வடசென்னை பழக்கடை காவல் நிலையத்தின் ஆய்வாளர் பைரவி தனது ஓட்டுநருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. அவரது இந்த செயலை டிராபிக் ராமசாமி தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து தற்போது ஊடகங்கள் வாயிலாக வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த செய்தி தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சலை காட்டிலும் வேகமாக பரவி வருகிறது. எனவே சர்ச்சைக்குள்ளான காவல் ஆய்வாளர் பைரவி மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் நிலவுகிறது. யார் பாணி? எதுக்கு அடிக்கிற? என்ன மேடம், இந்த கேள்வி பையன் பர்ஸ் அடிச்சிட்டான் மேடம். ஓ 420 கேஸா? டேய் சாரை நம்ம ஸ்டேஷன் பின்னாடி கட்டி வை, கொடுக்க வேண்டிய மரியாதையை அங்கே கொடுக்குறேன். வா திரும்பி பாக்கெட் அடிக்கிறேன். எத்தனை ரவுடிங்க, எத்தனை பொறுக்கிங்கிட்ட நான் டீலிங் வச்சுட்டு இருக்கேன். கிழட்டு ராஸ்கல், என்கிட்டயும் வேலையை கட்டுறியா? அவனுங்க என்ன அடிச்சுட்டே இருந்தானுங்க. முதல் அடி மட்டும் எனக்கு வலிச்சுது, அதுக்கப்புறம் வலியே தெரியல. அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. தாத்தா வரட்டும், அவரோட சாப்பிட்றேன்னு சொல்லு. அத்தனை பேரும் குஸ்தியில் கோல்டு மெடல் வாங்கின மாதிரி அடிச்சாங்க. நேற்று காலையில் போன மனுஷன் இன்னும் திரும்பி வரல. எங்கே போனாரு, எதுக்கு போனாருன்னு ஒன்றும் தெரியல. நெச்சில் படப்படன்னு இருக்கு.
வீட்டுக்காரர் 2 நாளா காணோமா. ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. பேர் என்ன? ராமசாமி. டிராஃபிக் ராமசாமின்னு சொல்லுவாங்க. ஓ அந்தாளா? இந்த வயசான காலத்துல வீட்டில் கொடுக்குற கூழ கஞ்சி சாப்பிட்டு சும்மா இருக்காம கேஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சா இப்படி தான் ஆகும். இந்த நேரத்தில் எந்த ரவுடிங்கள்ட்ட மாட்டிட்டு என்ன பாடுபடுறான்னு தெரியல. அம்மா, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருமா. சரி, கண்டுபிடிச்சு தரேன், போங்க. வாங்க வாங்க. ஏம்மா அந்த போட்டோ கொடுங்க. கொடுங்க சார். ஐயா, இவர் எங்கேயாவது பார்த்திருக்கியா? போலாம் வாங்க. யோகா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அதை கிழவனை போட்டு அப்படி அடிச்சுட்டு இருக்க பாரு, அவன் பொண்டாட்டி எப்படி அழுத்து போகுது. சை.